பல்லு போனா சொல்லு போச்சு அப்படிம்பாங்க. அப்ப அந்த சொல்ல அவசியமா நம்ம காக்கணும் இல்லைங்க. பல்லுக்கு மிக முக்கியமா தேவை அதனுடைய வேர். அந்த வேர் நல்லா இருந்தனாதான் பல்லு ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வாய் துர்நாற்றம், பல்லுல சொத்த விழுறது, பல்லு ஈஸியா கீழே விழுந்தது, பல்லு வேகமா ஆடுறது சொல்லுவாங்க. இந்த பல்ல நம்ம ஆரோக்கியமா காக்கணும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் வழிதான். அது அவங்க எல்லாம் முதல் காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்ட பிறகு வாயை கொப்பளிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற நம்முடைய உணவு பழக்க வழக்கம் தான் இன்னைக்கு பலவிதமான பல்நோய்களை உண்டாக்குது. அதை நம்ம தடுக்கலாம் அப்படின்னா பழைய முன்னோர்கள் நம்ம என்ன செஞ்சாங்களோ அதே வழியை நம்மளும் கடைபிடிக்கலாம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படிம்பாங்க. இந்த பழைய காலத்து மூலிகைகளை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த நம்ம பற்களுக்கு தேவையான விதத்துல ரூமி ஹெர்பல்ஸ் நிறுவனம் குளோடன்ட் அப்படின்ற பேர்ல ஒரு அற்புதமான பற்பொடியா கொடுத்துருக்காங்க. என்னோட பேஸ்ட்லாம் அந்த காலத்துல பல்பொடியா அப்படின்னு சொன்னா அவருடைய மூலிகைகள் பழம் முழுசா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பல்பொடி ஃபார்ம்ல இதை கொடுத்துருக்காங்க. இந்த பல்பொடி எடுத்து ஒரு நாளைக்கு 2 தடவை, குறிப்பா நைட்டு படுக்கும் பொழுது கையாலே தேய்ச்சி விட்டா போறோம். பற்களை தேய்க்கும் பொழுது அதுக்கு கீழே இருக்கிற ஈரையும் நல்லா தேய்ச்சி விட்டு ஜஸ்ட் வாயை கொப்பளிச்சுட்டு வந்தா போறோம். பல்ல முழுமையான ஆரோக்கியத்தால நம்மளால பாதுகாக்கலாம். இப்படி ஒரு எளிமையான மூலிகைகள் ஆனால் உறுதியாக பல்லை காக்கக்கூடிய ரூமி ஹெர்பல்ஸ் குளோடன்ட்டை ஒரு நாளைக்கு 2 முறை பயன்படுத்தி பற்களின் ஆரோக்கியத்தை நம்ம காக்கலாமே.